ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ். இது ஒரு கோஎட் காலேஜ் அண்ட் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகியிருக்கு. அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ. அஃபிலியேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க. ரெகக்னைஸ்டு பை யூஜிசி. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங்கான கோட் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு 2617 அப்படிங்கிறது தான் இந்த காலேஜுக்கான கவுன்சிலிங் கோட். ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கக்கூடிய மார்க்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் உங்கள் மார்க்குக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 8122024545 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இப்போவே உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இப்போவே வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான கவுன்சிலிங் கோட் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி போன கட் ஆஃப் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது போன இயர் கட் ஆஃப் 2023 கட் ஆஃப் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக. நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து கட் ஆஃப் கிடச்சிருக்கு போன வருஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு ஓசி கேட்டகரியில் 138.5 இந்த கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு போன வருஷம். பிசியில் 119.5 கிடச்சிருக்கு. பிசிஎம் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 131.5 கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 124.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தபடியாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 138.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசி கேட்டகரிக்கு 110 வந்து கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு 113 கிடச்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரிக்கு 91.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 121 வந்து ஓசி கேட்டகரிக்கு கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு 98.5 வந்து கிடச்சிருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 107.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸில் ஓசி கேட்டகரிக்கு 139.5 வந்து கிடச்சிருக்கு. பிசி கேட்டகரிக்கு 108 கிடச்சிருக்கு. பிசிஎம் கேட்டகரிக்கு 127 கிடச்சிருக்கு. எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 123.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 103 கிடச்சிருக்கு. அண்ட் எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 108.5 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 115.5 வந்து கிடச்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் 127 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு 93 வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி எம்பிசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 99.5 வந்து கிடச்சிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 123.5 வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன எல்லா மார்க்ஸ் இந்த கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு கோர்ஸ் வைஸாக சொன்னது எல்லாமே 2023 லாஸ்ட் இயர் வந்து கிடச்சிருக்கக்கூடிய கட் ஆஃப். ஸோ இப்போ நான் 2024க்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் 8122024545 இதுக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போவே ஷை ஆகாமல் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.